கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய தியானமாக 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துல அந்த வார்த்தை ரொம்ப கவர்ந்தது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்தரலும். நமக்கு ஐஸ்வர்யம், எல்லா பொருளாதார நன்மைகள் நமக்கு இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை துக்கத்தை கொண்டு வரலாம். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிகிறது, எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் என்னோடு இல்லாவிட்டால் அது எனக்கு பெரிய தீங்காய் இருக்கும் என்று அவன் உணர்ந்து சொல்லுகிறான். இந்த கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்தரலும். இந்த வசனத்திலே இன்னொரு காரியம், என்னை கவர்ந்த காரியம், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்படுகிறது. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த பெயர் பட்டியலை நான் வாசித்துக் கொண்டு வரும்போது திடீரென்று யாபேஸை பற்றி இங்கே ஆவியானவர் எழுதும்போது அந்த யாபேஸ் வார்த்தையை, வெறும் யாபேஸ் என்ற வார்த்தையை பேரை மாத்திரம் உச்சரித்து விட்டு அங்க எழுதிவிட்டு போக அவர் விரும்பல. இந்த யாபேஸை குறித்து ஒரு 2 வசனங்களை அவர் சொல்லுகிறார். அதான் நான் 9-10 வாசிக்கிறோம். இந்த யாபேஸுடைய பிறப்பு துக்கமா இருக்கலாம், ஆனால் அந்த யாபேஸுடைய வாழ்க்கையினுடைய துக்கம், அந்த யாபேஸுடைய அவன் இருதயத்தின் வலி, அவனுடைய காரியங்கள் எல்லாமே ஜெபத்தால் மாற்றப்பட்டு இருக்கிறது. அவன் பெயர், அவனுடைய ஐடென்டிட்டியை கர்த்தர் மாற்றுகிறார். யாபேஸ் என்றாலே துக்கம் என்றுதான் இருந்தது. ஆனால் அவனுடைய ஐடென்டிட்டியை கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் யாபேஸ் என்ற பெயரை சந்தோஷமாய் வைத்துக் கொள்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் அவனுடைய ஜெபம் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஐடென்டிட்டியை மாற்றிவிட்டது. அவன் சகோதரர் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் மாறிவிட்டான். இந்த நாள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய பெயர் கெடுக்கப்படுகிறதோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெயரை குறித்து நற்பெயர் உண்டாகாமல் போகிறதோ அல்லது உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள், அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிறதோ, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெபம் உங்க வாழ்க்கையிலே அந்த காரியங்களை எல்லாம் மாற்ற முடியும். யாபேஸ் தான் பிறந்தது முதலே துக்கத்தோடு வந்த அவனுடைய வாழ்க்கையை, அந்த ஜெப வாழ்க்கை அவனுடைய காரியத்தை முற்றிலுமாய் மாற்றினது. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, யாபேஸுடைய அந்த ஒரு அடையாளத்தை நீர் மாற்றி அவன் பேரை பெருமைப்படுத்துகிற விதமாக அவனுடைய எல்லைகளை கர்த்தர் நீர் விருத்தியாக்கி ஆசீர்வதித்து உங்க கரம் அவனோடு கூட இருந்தது போல இன்றைக்கும் கர்த்தாவே, அப்பா, யாபேஸை போல துக்கத்தோடு மனம் நொந்து இருக்கிறவர்களை கர்த்தருடைய கரம் இப்போதே ஆறுதல் படுத்தட்டும். அந்த எல்லைகளை நீர் விரிவாக்குவீராக, அவளை ஆசீர்வதிப்பீராகப்பா, பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.